அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றமும் நம்மகிட்ட இருந்து தான் நடக்குதே ஒழிய, ஆப்போசிட்லேருந்து வர்றதை நம்மளால் தடுக்க முடியாதது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, சமாளிக்க முடியாத பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு ஏக்கத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுக்குது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஏமாறுறோன்னா, நம்ம குடும்ப சூழலில், நம்ம குழந்தைகள் மத்தியில், மகனோ மகளோ நல்ல வாழ்க்கை அமையலைங்கிற பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. அப்போது நம்ம சிறு வயதிலிருந்தே அவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறீங்க, அவங்களுக்கு எந்தவித வளர்ச்சியுமே வரல, அவங்க செய்யவே மாட்டேங்கிறாங்க இப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட காலம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும், எந்தவித வளர்ச்சியும் இருக்காது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஏன் இப்படி வளர்ச்சி கிடைக்கலனா, ஏன்னா சிறு வயதிலிருந்தே நீங்கள் குழந்தை பருவத்திலிருந்தே அவங்கள ஒரு கம்பேரிஷன் அடிப்படையிலும் மற்றவர்கள் போல இல்லைங்கிறதுலையும் அதிக அக்கறை எடுத்துக்கிட்டு அவங்கள தொடர்ந்து நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே நீங்களே செய்து கொடுத்து பழக்கியதோட விளைவு இன்னைக்கு அவங்களால எந்த செயலும் செய்ய முடியாமல் திணறாங்க. ஏன் அவர்களோட அன்றாட வேலைகளையும் கூட செய்ய முடியாமல் தடுமாறுறாங்க. இன்னைக்கு நம்ம அது கண்கூட பார்த்துட்ருக்குறோம். ஒரு 25 வயசாக இருக்கலாம், 40 வயதாக மதிக்கக்கூடிய மகனோ மகளோ கூட இருக்கலாம், இந்த நிலையில தான் செயல்பட்டு இருக்கிறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் டெய்லி பிரச்சனைகள், சங்கடங்கள், வருத்தங்கள், வேதனைகள், உறவினர்கள் மத்தியில் இணைய முடியாமல் பல சங்கடங்கள், இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம அணுகிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு வருத்தத்தையும் வேதனையும் உங்களுக்கு கொடுத்துருது, மன அழுத்தத்தை கொடுத்துருது, உடல் சார்ந்த பாதிப்பை கொடுத்துருது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யறது? இதுக்கான வழிமுறைகள் என்னன்னா, இதுக்கு நீங்கள் அறிவியலை தேடுறதுக்கு பதிலாக உங்களோட அனுதாபத்தையும் அக்கறையையும் அறிவுரையையும் மற்றவர்களிடத்தில் கேட்கிறீங்களே தவிர, தகவலை சேகரிக்கிறீங்களே தவிர செயல்பாட்டுக்கு வர முன் வருவதில்லை. அறிவியல் சார்ந்த விளக்கங்களை எடுத்து உளவியல் சார்ந்த வழிகாட்டுதலை எடுத்தோம்னா அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். இதை தவிர்த்துட்டு தொடர்ந்து நீங்கள் அவங்களுக்காக, அவங்க நலனுக்காக, அவங்களை பாதுகாக்கிறேன், அவங்கள பேணி காக்கிறேன், அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உண்டாக்கணும், குடும்ப பொறுப்பை உண்டாக்கணும்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல். இதனால் பாதிப்படைகிறது உங்களை சார்ந்த நீங்கள் யாருக்காக ஓடுறீங்களோ அவங்க செயலற்றிருப்பாங்க. ஓடி ஓடி நீங்கள் டயர்ட் ஆயிடுவீங்க. 2 பேருமே பாதிப்படைகிறங்கிறது தான் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உன் வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் உயிரும் உணர்வும் உணர்ச்சியும் கொடுத்துருக்கு. நம்ம அது மற்றவர்களுக்காக செலவு செய்துக்கிட்டே இருந்தோம்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது, உங்களோட காலம் இருக்கிற வரைக்குமே. கண்ணு தெரியலனா அதுக்கான சிகிச்சை கொடுக்கணும், இல்லை அதற்கான பயிற்சிகள் கொடுத்தோம்னா அவங்களோட வாழ்க்கை பார்ப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் பெற்றோர்கள் அவங்க கையை பிடிச்சே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் தகவலை சேகரிச்சுக்கிட்டு, தகவலை அறிவுன்னு நம்பிக்கிட்டு செயலற்று பெற்றோர்களும் மகனோ மகளோ செயலற்று செயல்படுகிறார்கள் இந்த டிஜிட்டல் உலகத்தில். ஒரு காக்கா குருவி எடுத்துக்கோங்க, ஒரு கிளி எடுத்துக்கோங்க. அது ஒரு குஞ்சு பறித்து ஒரு ரெக்க வந்தோடனே அதை கொத்தி துரத்தி விட்டுரும், தன் கூட வச்சுக்காது, அதோட வாழ்க்கை அது வாழுது. ஆனால் நம்ம இன்னைக்கு நம்மளோட மகனோ மகளோ 40 வயசானாலும் 50 வயசானாலும் மற்றவர்கள் மாதிரி சொத்து சுகம், பங்களா, வீடு, வசதி, நல்ல எண்ணம், சிந்தனை இருக்கணுங்கிறதுக்காக பிடிச்சி இழுத்துக்கிறோம். அவங்களும் வாழாமல் நம்மளும் வாழாமல், இதுதான் இயல்பாக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. அப்போ இவர்களை பார்ப்பது நம் வேலை இல்லையா? நாம் பெற்ற பிள்ளைகள் தானே அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி வரும். நம்ம பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே இழுத்து பிடிச்சி பழகினதோட விளைவு இன்னைக்கு அவங்களுக்கு சுயமாக எதுவுமே செய்ய தெரியல. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜென்சி ஜென்ரேஷன் தான். இவங்க பெரும்பாலும் எந்த வேலைக்கும் போக விரும்ப மாட்டேங்கிறாங்க. வீட்டிலைங்கூட யாரு கூடயும் இணையாமல் இருக்கிறாங்க, பேசுகிறத தவிர்க்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், என் தகுதிக்கு ஏற்றது இல்லைன்னு சொல்லி
காலத்தையும் நேரத்தையும் 29, 30 வயசு வரைக்கும் வீணடிச்சிட்ருக்கிற மாணவர்களையும் மகனோ மகளோவையும் இன்றைக்கும் நம்ம கண்கூட பார்க்குறோம். அப்போது இவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து அறிவுரையும் ஆலோசனையும் அட்வைஸும் இவங்க கேட்குற மாதிரியும் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறீங்க. இவங்க மேலும் மேலும் பாதிப்படைஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு யார் கூடயும் பேசாமல் இருக்கிறாங்க. இல்லைன்னா அதிகமான சண்டைகள் பிடிக்கிறாங்க. இதனுடைய விளைவு இவங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறது அமையாமையே போயிடுது. இவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிடுது. இது போன்று எண்ணத்தின் சிந்தனையில் செயலில் பல மாற்றங்கள் இவங்களுக்கு இருக்கிறப்ப இவங்களால இயல்பு நிலையில் இருக்க முடியாது. இவர்களை பார்த்து பெற்றோர்களாகிய நீங்களும் இயல்பு நிலையில் இருக்க முடியாது. இதனால் ஏற்படக்கூடியது தான் மன அழுத்தமும் மனவேதனையும் மன பாதிப்பும் உடல் சார்ந்த வலி வருத்தம் வேதனைகள் இது உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இது போன்ற பாதிப்பு இருந்ததுன்னா இதற்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சை கொடுப்பதன் மூலமாக இவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும். இதற்கான காலகட்டங்கள் தேவைப்படும். ஏன்னா இது மனம் சார்ந்தது, அறிவு சார்ந்தது. இவங்க அறிவு பதிவில் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரு இயக்க நிலையில் செயல்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற கண்கூட உங்களுக்கு தான் தெரியும். அப்போது இது சளி காய்ச்சல் மாதிரி ஒரு உடல் சார்ந்த பாதிப்பு மாதிரி வெளியில் தெரியாது. இவங்க எல்லாம் தெரியும்னு ஒரு செயல்பாட்டுக்குள்ளே இருக்கிறப்ப இவங்களுக்கு யார் எது சொன்னாலுமே புரிஞ்சக்கூடிய அந்த ஸ்கில் ரொம்ப குறைவாக இருக்கும். எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, கோவப்படுவாங்க. அப்போ இவங்களை உளவியல் ரீதியில் தான் மெதுவாக இவங்களுக்கு தெரப்பிகள் கொடுத்து இவங்களை வெளியில் வர்றதுக்கான இயக்க நிலை வருவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் தான் இவர்களுக்கு வழிவகுக்கும். அப்போ இவங்க இயல்பு நிலைக்கு வர முடியும். இது 1 நாளில் 2 நாளில் சரியாகுமானா அது முடியவே முடியாது. இதுக்கான காலம் நேரம் தேவைப்படும். இவர்களின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் MSK மென்டாரிங் புரோகிராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.